நேந்திரம்பழம் இலை அடை பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணேன்னு காட்டுறேன், அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து கேரளா ஸ்பெஷல் நேந்திரம்பழம் அதை வச்சு ஒரு இலை அடை சொல்லி கொடுக்குறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேந்திரம்பழத்தை தோலோடு நான் வந்து வேக வச்சு தோல் எடுத்து இந்த மாதிரி மசிச்சு வச்சுருக்கேன். அப்படி இல்லைன்னா இட்லி ஆவியில் நம்ம அதை வேக வச்சுக்கணும். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நல்லா கொதிச்சுன்னு இருக்கு. பச்சரிசி மாவு, அதாவது ஊற வச்சு அலம்பி ஊற வச்சு மிஷினில் காய வச்சு அரைச்சின்னு வந்து பச்சரிசி மாவு, ஒரு பிஞ்சு உப்பு. இந்த இதை வந்து இந்த அரிசி மாவு வந்து இதில் போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிக்கணும். தண்ணி மட்டும் நல்லா கொதிக்கணும். இப்போ இதில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ மாவு வந்து கலரி வச்சுருக்கேன். இது ஆறட்டும். ஆறணுன்னா இதை எண்ணெய் தொட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நட்ஸு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ட்ரை கிஸ்மிஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு வடை எடுத்துக்கலாம். அது கூடவே தேங்காயும் ஒரு ஏலக்காயும். இப்போ இது வதங்கி எடுத்து இந்த பழத்தை சேர்த்துடலாம். எடுத்துருக்கு ஜாக்ரி பவுடர், வெல்லம் பவுடர். இது கொஞ்சம் நல்லா ஒரு 2-3 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் சுருண்டு வருது. இந்த அளவுக்கு தான் இருக்கும் இது. ஏன்னா பழம் இல்லையா, அந்த சாஃப்டாக இருக்கும். ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். இதுமாரி வந்து மாவு கலரின மாவை இந்த மாதிரி கட்டியாக எண்ணெய் தொட்டு பிசைஞ்சுக்கோங்க. பூர்ணம் ரெடியாக இருக்குது. இலை பார்த்தீங்கன்னா நான் வந்து நேற்று பண்ணணும்னு நினச்சி வாங்கிட்டு வந்தேன், பண்ண முடியல. அதனால் கொஞ்சம் இப்படி ஆகிடுத்து. ஃப்ரெஷ் இலையாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து எண்ணெய் வந்து லேசாக இதில் தடவி இருக்கேன். கொஞ்சம் இந்த மாவு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி தட்டியிருக்கேன் பாருங்கள். இப்போ இதுலேருந்து கொஞ்சம் அந்த பழ கலவை இருக்கு இல்லையா, அதை வந்து எடுத்து இப்போ இந்த எண்டையும் இதையும் பார்த்துக்கோங்க. இப்படி இலையோட இப்படி மடிச்சோம். ஓகே, இன்னொன்றும் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இப்போ பாருங்க, இன்னொன்று உங்களுக்கு ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன். இதை அப்படியே மடிச்சுட்டு இந்த மாதிரி வேக வச்சோம். இதேமாரி நம்ம எவ்வளோ எடுத்து வச்சுருக்கோமோ இதை ஒரு 5-6 தட்டி வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்டீமரில் வச்சுருக்கேன். ஸ்டீமர் எது இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு 8-10 நிமிஷம் இதை வேக வச்சு எடுத்துடலாம். நான் பண்ணின நேந்திரம்பழம் இலை அடை ரெடியாக எடுத்து பாருங்கள், எடுத்து வச்சுருக்கேன். 6 எடுத்து வச்சுருக்கேன். டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்க. நான் ப்ளீஸ் பார்க்குறது மட்டும் இல்லாமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.